செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 16, 17 இந்த 2 வசனத்தையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17 வாசிங்க. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். மைக்கிலும் வாசிப்பாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். மறுபடியும் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுது, எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். ஏன்னா சேனைகளின் கர்த்தர் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவன் நம்மோடு பேச விரும்புகிற, தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் இதுதான். சீயோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், உன் கைகளை தளர விடாதே. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் கைகளை தளர விடாத, பயப்படாத, சோர்ந்து போகாத, பலவீனப்படாத. ஆமென். ஏன்னா சேனைகளின் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த தளர விடாதே என்கிற வார்த்தைக்கு சில அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம்னா, ஒன்று, சோர்ந்து போகாத. எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சீயோனே நீ என்ன ஆகாத, சோர்ந்து போகாத. ரெண்டாவது ஒரு அர்த்தம் சொல்லப்படுது, விரக்தி அடையாத. உன் வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்காது, சில காரியங்கள் நடக்கல, அவ்வளவுதான், உன் வாழ்க்கையில எதிர்மறையா நடக்குதுன்னு சொல்லணும்னு அதுல என்ன செஞ்சிடாத, விரக்தி அடைஞ்சிராத. ஏன்னா சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. மூணாவது ஒரு அர்த்தம் சொல்லுது, பலன் குன்றி போகாத. உன் பலனை நீ இழந்து போயிடாத. உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், உன் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள், உன் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள்னால நீ என்ன ஆயிராதனா, பலனை இழந்துராத. ஏன்னா சேனைகளின் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. நாலாவது ஒரு அர்த்தம் சொல்லுது, தைரியத்தை இழந்து விடாதே. உன் வாழ்க்கையில் இருக்கிற நீ தைரியமாய் செயல்பட்ட உன் நம்பிக்கைய, உன் தைரியத்தை, அவ்வளவுதான், இனிமேல் என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லி உன் தைரியத்தை நீ என்ன பண்ணிராத, இழந்துராத. ஏன்னா சேனைகளின் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியம் சொல்லுது, செயல் இழந்து போகாத. இல்லைன்னா என்னால முடியல, என்னால இயலாது, அவ்வளவுதான், இதுக்கு மேல இதை மூவ் பண்ண முடியாது, இதுக்கு மேல என்னால செயல்பட முடியாது, இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது, இதுக்கு மேல என்னால ஓட முடியாது, இதுக்கு மேல என்னால பார்த்துக்க முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நீ செயலிழந்து போகிறாத, உன்னால முடியாதுன்னு சொல்லி நீ விழுந்து போயிராத. காரணம், சேனைகளின் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்க, சோர்ந்து போகாத, விரக்தி அடையாத, ஆமென், பயப்படாத, அப்புறம் தளர்ந்து போகாத, தைரியத்தை இழக்காத, செயலிழந்து போயிடாத, முடியாதுன்னு சொல்லாத. ஏன்னா சேனைகளின் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்மளை நாமளே தேத்திக்கணும். ஆமாவா இல்லையா? இந்த உலகத்தில் மனுஷனால நம்மளை என்ன பண்ண முடியாது, தேத்த முடியாது. அப்போ சில நேரங்களில் சோர்கள் வரும்போது நம்மளை பார்த்து சொல்லணும், தாவீதை போல, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்துமாவே. அவன் அவாவையே பார்த்து சொல்லிக்கிறான், ஏன் பயப்படுற, ஏன் கலங்குற, கர்த்தர் உன்னோடு கூட. ஆமென். ஸோ இன்றைக்கு ஒரு தளர்ந்து போன ஒரு அனுபவத்தை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார், இயலாம சூழ்நிலைக்கு கடந்து போன ஒரு சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் எப்படி வெளியே கொண்டு வருகிறான்னு சொல்லி ஒரு சத்தியத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென்.
ஸோ இந்த மெசேஜ் இந்த வாரத்தோடு முடிகிறதில்ல. இது 2 பகுதியாக நான் எடுக்க போகிறேன். ஆக்சுவலாக ஒரே பகுதி எடுக்கணும்னு நினச்சேன், எடுத்தேன்னா டைம் ரொம்ப ஆகிடும். அதனால் 2 பகுதியாக இன்னைக்கு அதனுடைய பாதியை தான் எடுப்பேன். அடுத்த முறை வரும்போது அடுத்த பகுதி என்ன செய்ய போகிறோம், நம்ம எடுக்க போகிறோம். நான் சொல்கிறது புரிஞ்சிச்சா? ஆமென். ஸோ இன்னைக்கு நீங்களும் நானும் தளர்ந்து போகிற நேரத்தில், தைரியத்தை இழந்து போகிற நேரத்தில், இயலாது அப்படின்னு வருகிற நேரத்தில் யார் நம்ம நடுவில் இருக்கிறா? சத்தமா சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 12:9. 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். போதும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் இந்த உலகத்துல, அதாவது இந்த பூமியில அவர் வாசம் பண்ண விரும்புவதற்கு தெரிந்து கொண்ட ஸ்தலம் என்ன ஸ்தலம் சொல்லுங்க? சீயோன். சீயோனுக்கு முன்னாடி ஆசரிப்பு கூடாரம் இல்ல. முதல்ல தேவன் தன் ஜனங்களோடு வாசம் பண்ணுவதற்காக அவர் தெரிந்தெடுத்து உருவாக்க சொன்ன ஒரு ஸ்தலம் எதுனா ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னார். என்ன செய்ய சொன்னார்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை 3 பகுதியா என்ன செய்யணும், பிரிக்கணும். சொல்லுங்க, எத்தனை பகுதி? முதல் பகுதி என்ன? பிராகாரம். 2வது பகுதி என்ன? பரிசுத்த ஸ்தலம். 3வது பகுதி என்ன? மகா பரிசுத்த ஸ்தலம். இல்லையா? ஒரு பிபிடி மெயில் அனுப்பிச்சிருப்பேன்ப்பா, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ. ஆமென். சோ இப்படி 3 பிரிவு இருக்கு. இந்த 3வது பிரிவு இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலம், அந்த ஸ்தலத்துல கர்த்தர் வாசம் பண்ண விரும்பினார். அப்படி வாசம் பண்ண விரும்பும் போது அவர் வாசம் பண்ணுவதற்காக ஒரு பெட்டியை கர்த்தர் உருவாக்க சொன்னார். அதுதான் என்ன பெட்டி? உடன்படிக்கை பெட்டி. வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாத்திராகமம் 25:8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. 10வது வசனம். சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். போதும், சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அப்போ ஆண்டவர் எங்க என்ன சொல்றாரு? நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். வாசம் பண்ண விரும்புகிற இடத்துக்கு எனக்கு ஒரு இடம் தேவை. என்ன இடம் தேவை? ஒரு உடன்படிக்கை பெட்டி தேவை. சொல்லுங்க, என்னது? இன்னைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து தான் கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய ஆசீர்வாதங்கள் என்ன? இது எப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டது? ஆண்டவர் மறுபடியும் அதை எப்படி நிலைநிறுத்தினார்? அந்த உடன்படிக்கை பெட்டி யாரு? அதனுடைய காரியங்கள் என்னங்கிறத எனக்கு என்ன செய்ய போறோம்? நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஆமென். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, இந்த உடன்படிக்கை பெட்டியே முதல்ல எங்க வைக்கப்படணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துல. எல்லாரும் சொல்லுங்க, எங்க வைக்கப்படணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துல. இல்லையா? முதல்ல ஒரு காதை சொல்லிடுறேன். தேவன் அன்றைக்கு வாசம் பண்ணுவதற்காக உடன்படிக்கை பெட்டியை கர்த்தர் உருவாக்கினார். இன்றைக்கு தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? சத்தமா? அப்ப உடன்படிக்கை பெட்டி யாரு? சத்தமா சொல்லுங்க. அப்ப உடன்படிக்கை பெட்டி பத்தி பேசினா யாரை பத்தி பேசுறேன்னு அர்த்தம்? உங்களை பத்தி பேசுறேன்னு அர்த்தம். சரியா? ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் அல்லவென்றும். அப்போ இன்னைக்கு தேவன் யார் மேல வாசமா இருக்கிறாரு? நம்ம மேல. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல எங்க வாசமா இருந்தாரு? உடன்படிக்கை பெட்டி மேல. அப்ப உடன்படிக்கை பெட்டி யாரை அடையாளப்படுத்துது? உங்களையும் என்னையும் அடையாளப்படுத்துது. நான் தான் உடன்படிக்கை பெட்டி. சத்தமா சொல்லுங்க, நான் தான் உடன்படிக்கை பெட்டி. அல்லேலூயா. சரி, இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டியை ஆண்டவர் எங்க வைக்க சொல்றாருன்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துல வைக்க சொல்றார். எங்க வைக்க சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டிக்குன்னு ஒரு இடம் இருக்கு.
இந்த உடன்படிக்கை பெட்டிக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குன்னு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பிளேஸ் இருக்கு. அது என்ன பிளேஸ்னா மகா பரிசுத்த இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். ஆமென். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியா இருக்கிற உங்களையும் என்னையும் எங்க வச்சிருக்கிறாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்க இடம் என் இடம் சாதாரணமான ஸ்தானம் அல்ல. உங்க பிளேஸ் என் பிளேஸ் சாதாரணமான இடம் அல்ல. அது மகா பரிசுத்த ஸ்தலமா இருக்குது. அது உன்னதமான இடமா இருக்குது. உன்னதமான மகிமையா நிறைந்த இடம் இருக்குது. உன்னதமான பிரசன்ன நிறைந்த இடமா இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல தான் கர்த்தர் இந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஆமென். நான் வைக்கப்பட்ட இடம் எப்படிப்பட்ட இடம் சொல்லுங்க? மகா பரிசுத்தமானது. நான் வைக்கப்பட்டிருக்கிற இடம் என்ன இடம்? மகிமையானது. நான் வைக்கப்பட்டிருக்கிற இடம் என்ன இடம்? தேவ பிரசன்னம் நிறைந்தது. நான் வைக்கப்பட்டிருக்கிற இடம் எந்த இடம்? தேவன் வாசம் பண்ணுகிற இடம். ஆமென். அப்படிப்பட்ட ஸ்தானத்துல தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். யாரெல்லாம் உடன்படிக்கை பெட்டியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறீங்க? அல்லேலூயா. இதுதான் இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய முதல் ஆசீர்வாதம். அது வைக்கப்பட்ட இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம். உங்களுக்கு ஒரு உன்னதமான ஸ்தானம் இருக்கு. நீங்க சாதாரணமான இடத்துல வைக்கப்படல. உங்களுக்கான மேன்மையான இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியை ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 26:34. யாத்திராகமம் 26:34. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சாட்சி பெட்டி, அதாவது உடன்படிக்கை பெட்டியின் மீது கிருபாசனத்தை வைப்பாயாக. அதாவது நீ செஞ்ச உடன்படிக்கை பெட்டியை முழுவதுமாய் கிருபாசனத்தினாலே மூடுவாயாக. சொல்லுங்க, எதை மூடணும்? கிருபாசனம் அப்படின்னா கிருபை பிளஸ் ஆசனம் அப்படின்னு அர்த்தம். கிருபையின் சிங்காசனம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் என்ன சொல்றேன்? ஆண்டவர் உங்களை உடன்படிக்கை பெட்டியை வைத்து எப்படி அந்த உடன்படிக்கை பெட்டியை கிருபாசனத்தால மூடி இருக்கிறாரோ, அதே போல ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவருடைய கிருபையினால மூடி இருக்கிறார். புரிஞ்சவங்க நல்லா ஆமென் சொல்லுங்க. கிருபைனா என்ன? தேவனுடைய. அப்ப நீங்களும் நானும் எதால மூடப்பட்டிருக்கோம்? நம்மளை சுற்றி என்ன இருக்கு? தேவனுடைய கிருபை. எப்படி அந்த உடன்படிக்கை பெட்டி கிருபாசனத்தால மூடப்பட்டதோ, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் கிருபை என்கிற கிருபாசனத்தால மூடப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை மூடி இருக்கிறார், குடும்பத்தை மூடி இருக்கிறார், வீட்டை மூடி இருக்கிறார். என்னை சுற்றிலும் ஆண்டவர் அவர் கிருபையினாலே மூடி இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, என் மேல அவருடைய கிருபை இருக்கு. என் மேல அவருடைய அன்பு இருக்குது. எப்படி இருக்குதுன்னா நிறைஞ்சு இருக்குது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வெக்கம் உங்களை மூடல. உங்களை மூடி இருக்கிறது வியாதி கிடையாது. உங்களை மூடி இருக்கிறது தோல்வி கிடையாது. உங்களை மூடி இருக்கிறது நஷ்டம் கிடையாது. உங்களை மூடி இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்கள் கிடையாது. உங்களை மூடி இருப்பது தேவனுடைய கிருபை. ஆமென். தேவனுடைய அன்பினால உங்களையும் என்னையும் அவர் மூடி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதல்ல உடன்படிக்கை பெட்டி எங்க வைக்கப்படுது சொல்லுங்க? அப்ப நம்முடைய ஸ்தானம் எது? மகா பரிசுத்த ஸ்தலம். ரெண்டாவது, உடன்படிக்கை பெட்டி எதால மூடப்பட்டிருக்கு? கிருபாசனத்தால. நீங்கள் நானும் எதால மூடப்பட்டிருக்கிறோம்? கிருபையால மூடப்பட்டிருக்கோம். மூணாவது வாசிங்க, எபிரேயர் 9ஆம் அதிகாரம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். எபிரேயர் 9:4-5. அதிலே பொன்னார் செய்த தூபகலசமும் முழுவதும் பொற்றகடம் பொதிக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. சரி, கவனிங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியில் என்னெல்லாம் இருக்கு? தூப கலசம், அப்புறம் மண்ண வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், அப்புறம் ஆரோனின் துளிர்த்த கோல். 10 அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. எபிரேயர் 9:4.
அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. நல்ல கவனிங்க. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மன்னா வைக்கப்படுற பொற்பாத்திரமும் கோலும் அப்புறம் என்ன இருந்துச்சு, கற்பலைகளும் இருந்தது. இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி யாரு? நான் தான். அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்னெல்லாம் இருந்துச்சு? மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், இரண்டாவது கற்பனை, மூணாவது கோல், இல்லையா? இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார் தெரியுமா? மன்னா என்பது தேவனுடைய ஜீவன். மன்னாவாகிய ஜீவனை அவர் எனக்குள்ள வைத்திருக்கிறார். மன்னா என்பது அப்பம். அப்பம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்னா ஜீவன் இருக்கும். ஆண்டவர் சொன்னார்ல, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைனாலும் பிழைப்பான். அப்ப அப்பத்துல என்ன இருக்குன்னா பிழைப்பு இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, நானே ஜீவ அப்பம். அப்ப அப்பம் என்பது ஜீவனை அடையாளப்படுத்துது. அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் தான் இருந்துச்சு. ஆனா இந்த உடன்படிக்கை பெட்டியாக எனக்குள்ள வெறும் காலி பாத்திரம் அல்ல, அவருடைய ஜீவனை கர்த்தர் எனக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது அதுக்குள்ள என்ன இருந்துச்சு? கற்பலகைகள், இல்லையா? தேவனுடைய வார்த்தை இருந்தது. இன்னைக்கு அவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயங்களை என்ன பண்ணிருக்கிறாராம் தெரியுமா? எழுதி இருக்கிறாராம். நம்முடைய இருதயத்துல அன்னைக்கு உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த அதே வார்த்தையை, கற்பலகைகளில் எழுதப்பட்ட அதே வார்த்தையை இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல எழுதி இருக்கிறார். அப்ப உள்ள என்னெல்லாம் வந்துச்சு? ஜீவன், மன்னா வந்துருச்சு. ரெண்டாவது வார்த்தையும் உள்ள வந்துச்சா? மூணாவது என்ன? கோல் என்பது அதிகாரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் கடைசியில் சொன்னாரு, இதோ பூமி வானம் சகல அதிகாரம் யார் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு? என் கையில். அப்ப என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கிறேன்னு அர்த்தம். அப்ப அதிகாரமும் எனக்குள்ள இருக்கு. பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த மன்னா, கற்பலகை, கோல். ஆனா இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையுள்ள இருக்கிற உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறது வார்த்தை, ஜீவன், அதிகாரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் தட்டி சொல்லுங்க, எனக்குள்ள ஜீவன் இருக்கு, வார்த்தை இருக்கு, அதிகாரம் இருக்கு. அல்லேலூயா. அப்ப முதல்ல நான் வைக்கப்பட்ட இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். ரெண்டாவது என் மேல எது மூடி இருக்குது? கிருபை மூடி இருக்குது. மூணாவது எனக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. ஜீவன் என்ன அர்த்தம்னா தேவனை போன்ற வாழ்க்கைன்னு அர்த்தம். தேவன் எப்படி வாழ்கிறாரோ அப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, கடவுளுடைய வாழ்க்கை, இயேசுவினுடைய வாழ்க்கை, ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கை, அதுதான் ஜீவன். அந்த ஜீவனை கர்த்தர் எனக்குள்ள வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். இல்ல, வார்த்தை எல்லாவற்றையும் உருவாக்கும், இல்லாதவைகளை உருவாக்கும் வல்லமை கொண்டது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறார். மூணாவது கோல், அதிகாரம். ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னாரு, வானம், பூமி, சமுத்திரம் எல்லாவற்றையும் ஆளுகிற அதிகாரத்தை நான் உனக்கு என்ன செஞ்சிருக்கேன்? தந்திருக்கேன். அப்ப இவை எல்லாம் இன்னைக்கு யாருக்குள்ள இருக்கு? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இவை எல்லாம் எனக்குள்ள இருக்கு, கர்த்தர் எனக்குள்ள வைத்திருக்கிறார். ஆமென். சரி, அடுத்தது இந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்தீங்கன்னா யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவா 6. எரிகோ கோட்டையை உடைக்கிறது. எப்படி எரிகோ கோட்டையை உடைச்சாங்க? உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு அந்த எரிகோ கோட்டை என்ன பண்ணாங்க? சுத்திட்டு சத்தம் போட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப எரிகோ கோட்டை என்ன பண்ணுச்சு? உடைஞ்சது. அப்ப எரிகோ கோட்டையை உடைக்கிற, எரிகோ கோட்டையை தகர்க்கிற வல்லமையை கர்த்தர் எதுக்குள்ள வச்சிருந்தாரு? சத்தமா சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள. உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு ஒவ்வொருத்தனும் ஓடுறான். அந்த எரிகோ கோட்டையை 7 முறை சுத்துறான். சுத்தி சத்தம் இடம் பொழுது அந்த எரிகோ கோட்டை இடிஞ்சு விழுது. அந்த எரிகோ கோட்டையை இடித்து விழ பண்ணுகிற வல்லமையை உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைத்திருந்தார். இன்னைக்கு அந்த வல்லமை யாருக்குள்ள இருக்கு? சத்தமா இன்னும் கொஞ்சம் குறைச்சிடலாம்ப்பா. யாருக்குள்ள இருக்கு? சத்தமா சொல்லுங்க. எனக்குள்ள. எதை இடித்து தள்ளுகிற? எத்தனை எரிகோ வந்தாலும்
அத்தனை இடித்து தள்ளுகிற வல்லமையை கர்த்தர் எனக்குள்ள வைத்திருக்கிறார். அன்னைக்கு மரத்தால் செய்யப்பட்ட உடன்படிக்கையை எடுத்துட்டு கொண்டு எரிகோ கோட்டையை சுற்றி எரிகோ கோட்டை உடையும்னா, இன்னைக்கு ஜீவனுள்ள எனக்குள்ள அந்த உடன்படிக்கையின் வல்லமையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எரிகோ கோட்டை உடைக்கிற வல்லமையை எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நான் சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எரிகோ கோட்டைக்கு முன்னாடி நின்னாலே போதும், எல்லா கோட்டைகளும் உடைந்து வீழும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஏன் முன்னாடி இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளையும் உடைக்கிற வல்லமையை எனக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எரிகோ கோட்டையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கையில எத்தனை எரிகோக்கள் நின்னாலும் பிரதர், சில கோட்டைகள் உடையவே மாட்டேங்குது பிரதர். என்ன செய்ய மாட்டேங்குது? நானும் பல வருஷமா உடைச்சு பார்க்கிறேன், அப்படி உடைச்சு பார்க்கிறேன், இப்படி உடைச்சு பார்க்கிறேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க எப்ப உங்களை உடன்படிக்கை பெட்டியா நீங்க பார்க்கிறீங்களோ, நீங்க ஒன்னும் பண்ண வேணாம், நின்னா போதும், உங்க முன்னாடி நிக்கிற எரிகோ உடைஞ்சி விழும். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென். அல்லேலூயா. நீங்க யாருன்னு முதல்ல என்ன பண்ணணும் சொல்லுங்க. நான் உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி நிக்கிற இடத்துல எரிகோ கோட்டை இருக்காது. உண்மையா இல்லையா? ஆமென். ஸோ அந்த வல்லமையை கர்த்தனை உனக்குள்ள எனக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, அதே யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? யோர்தான் குவியலாக நின்றுச்சு. உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு கொண்டு போய் உள்ளங்கால் பட்ட மாத்திரத்தில் பிரியாத, கரை புரண்டு ஓடுகிற, தடுக்கவே முடியாத, ஸ்டாப் பண்ணவே முடியாத எல்லா யோர்தானும் இறைச்சலிட்டு ஓடுகிற அந்த யோர்தானை இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போறவங்க கால் பட்ட மாத்திரத்தில் எப்படி ஆச்சாம் சொல்லுங்க. அன்னைக்கு மறுபடியும் சொல்றேன், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போறவன் கால் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் நின்னுச்சு. இன்னைக்கு நாம சுமக்கல, நாம தான் உடன்படிக்கை பெட்டி. ஆமென். சுமக்கிறவன் கால் பட்டே எரிகோ குவியலா நிக்கும்னா, இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டியே யோர்தான்ல விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் சொல்லுங்க. உள்ளங்கால் பட்ட உடனே யோர்தான் குவியலா நின்னுச்சு. உள்ளங்கால் பட்ட செகண்ட்ல இப்போ உடன்படிக்கை பெட்டியே யோர்தானுக்குள்ள இறங்குதுன்னா யோர்தான் என்ன ஆகும் சொல்லவே முடியாது. வறண்டு போயிருக்கலாம், காஞ்சி போயிருக்கலாம், என்னெல்லாமோ நடந்திருக்கலாம். நான் சொல்றேன், அந்த உடன்படிக்கை பெட்டி தான் இன்னைக்கு நீங்களும் நானும். அல்லேலூயா. உங்க முன்னாடி எத்தனை யோர்தான் ஓடினாலும் பயப்பட வேண்டியது நீங்க இல்லை, யோர்தான். ஏண்டா இவன் முன்னாடி வந்தோன்னு அது ஃபீல் பண்ணணும். நான் சொல்றது விளங்குதா? கரை புரண்டு ஓடுகிற, சீரிட்டு வருகிற வெள்ளம், அடிச்சு பிச்சுட்டு போற வெள்ளம், அப்படிப்பட்ட ஆபத்து, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மள கிட்ட வரும்போது யோசிக்கணும், இவன் கிட்ட போனோம்னா நம்ம சோலையை முடிச்சிருவான், அவனை ஒன்னும் தொட முடியாது, அவன்கிட்ட போக முடியாது. ஏன்னா இது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை கிட்ட என்னால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லுகிற அந்த சூழ்நிலை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். நடக்குமா நடக்காதா? சத்தமா ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வல்லமையை அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு யாரு? அப்ப யாருக்குள்ள அந்த வல்லமை இருக்கு? சத்தமா சொல்லுங்க. யாருக்குள்ள வல்லமை இருக்கு சொல்லுங்க. முதல்ல அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருந்துச்சு? மகா பரிசுத்த ஸ்தலத்துல. ரெண்டாவது எங்க இருந்துச்சு? என்ன நடந்துச்சு? அதுக்கு மேல கிருபாசனம் மூடப்பட்டது. கிருபாசனம் என்ன? கிருபை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி மூடி இருக்கிறாரு? கிருபையால. மூணாவது என்ன நடந்துச்சு? அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள கர்த்தர் எதையெல்லாம் வச்சாரு? ஜீவனை, அப்புறம் வார்த்தையை, அப்புறம் அதிகாரத்தை வச்சிருக்கிறார். நாலாவது, அந்த உடன்படிக்கை பெட்டியை முன்னாடி எரிகோ கோட்டை என்ன ஆயிடுச்சு? இடிஞ்சு விழுந்தது. அடுத்தது யோர்தான். அந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு போறவங்க கால் பட்ட மாத்திரத்துல யோர்தான் என்ன ஆச்சு? குவியலா நின்னுச்சு. ஆமென். இந்த உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் தான் சுமக்கணும். சாதாரண ஆள் என்ன பண்ணக்கூடாது? சுமக்கக்கூடாது. ஆண்டவர் இந்த உடன்படிக்கை பெட்டியை கனம் பண்ணி வைத்திருந்தார். சாதாரண எவனும் தொடக்கூடாது. வேற எந்த மனுஷனும் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட வரக்கூடாது.
அதை சுமக்கிறதுக்குன்னு, அதை ஆயத்தப்படுத்துறதுக்குன்னு கர்த்தர் அநேக ஆட்களை வச்சிருந்தார். நான் சொல்றேன், இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டியா இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் கனப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்க சொந்த மத்தியில, உங்க உறவுகள் மத்தியில, உங்க தேசத்தின் நடுவுல கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்துகிற நாட்கள் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உடன்படிக்கை பெட்டினா எனக்குரிய கனத்தை கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். நான் அவரை சுமக்கிற உடன்படிக்கை பெட்டினா, எனக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறது உண்மைனா, நிச்சயமா தேவன் என்னை கனப்படுத்தியே தீர்வார். இது அந்த உடன்படிக்கைக்குரிய சுதந்திரம். இது மாறாது. ஆமென். சொல்லுங்க, நான் உடன்படிக்கை பெட்டி, என் கனம் எனக்கு வந்தே ஆகணும். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நிறைய நேரத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி நடந்துச்சு, அந்த உடன்படிக்கை பெட்டி செஞ்சார். ஆனால் பைபிள் சொல்லுது, இன்னைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி வேற யாரும் இல்லை, நீதான். அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில், இயேசு இல்லாத காலத்தில், ரத்தம் சிந்தப்படாத காலத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு அவ்வளவு மகிமைன்னா, உடன்படிக்கை பெட்டிக்கு அவ்வளவு கனம்னா, இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு, இயேசுவின் ரத்தத்தினால முக்கி எடுக்கப்பட்டு, ரட்சிக்கப்பட்டு, பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமா இருக்கிற இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு எவ்வளவு கனம் இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நான் உடன்படிக்கை பெட்டி, நிச்சயமா தேவன் என்னை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டி இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா? கண்டவெல்லாம் இந்த உடன்படிக்கை பெட்டியை தொட முடியாது. தொட்டா செத்தான் கெட்டான், தொட்டா செத்தான் கெட்டான், என்னவோ போட்டுக்கோங்க, தொட முடியாது. ஊசாங்கிற ஒருத்தன் என்ன பண்ணான்? ஐயோ உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணுது, கீழே விழப்போதேன்னு தொட்டான். தொட்ட இடத்துலயே செத்தான். அப்பதான் அந்த ராஜாவுக்கே பயம் வருது. சாமி, இந்த உடன்படிக்கை பெட்டி என் வீட்டுக்கு வரவேச்சப்படாது, வரவே கூட, தயவுசெய்து எவன்டியாச்சும் என்ன பண்ணிரு, தள்ளிரு. உங்களை குறித்த பயம் தேசம் எங்கும் உண்டாகும். ஆமென். இன்னைக்கு உங்களை ஏளனம் பண்றவங்க, உங்களை நகைக்கிறவங்க, உங்களை சிரிக்கிறவங்க, உங்களை பார்த்து பயப்படுகிற நாட்கள் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களை பார்த்து பயப்படுகிற நாட்கள் வரும். உங்க ஞானத்தை பார்த்து பயப்படுகிற நாள் வரும். உங்க பேச்சை பார்த்து பயப்படுகிற நாள் வரும். உங்களுக்குள்ள வெளிப்படுகிற அந்த அறிவை பார்த்து, பிரசன்னத்தை பார்த்து, கர்த்தருடைய வல்லமையை பார்த்து பயப்படுகிற நாட்கள் வரும். ஆமென். கண்களை மூடி கையை உயர்த்துங்க. கையை உயர்த்தி, நீங்க நிறைய பேர் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறீங்க, இல்லைன்னா குடும்பத்தின் மத்தியில் இருக்கலாம். யாரெல்லாம் உங்களை பார்த்து பயப்படணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. எந்த இடத்துல என்னை கண்டு பயப்படணும் ஆண்டவர்? என் முன்னாடி என்னை தப்பா பேசுறதுக்கு, கை நீட்டி பேசுறதுக்கு பயப்படணும், என் பேரை சொல்றதுக்கு பயப்படணும். அப்படிப்பட்ட ஒரு கணம் இவங்க மத்தியில, இவங்க நடுவுல எனக்கு உண்டாவதாக. ஒரு நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, எனக்கு உண்டாகணும். ஆண்டவரே, என்னை குறித்த பயம் ஜனங்களுக்கு உண்டாகணும். என்னை குறித்த பயம் நான் வேலை பார்க்குற ஆண்டவரே மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்டாகணும். என்ன என் குறித்த பயம் என் கூட இருக்கிறவங்களுக்கு உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை குறித்து பயப்படுற நாட்கள் வரப்போகுது. என்ன பயம்? இவன் முன்னாடி நிற்கவே முடியாது, இவன் கூட பேசவே முடியாது, இவனை ஏதாச்சும் ஒரு வேலைக்கு சேர்த்தோம்னா நம்மளை என்ன பண்ணிடுவான், இவன் ஓவர் கம் பண்ணிட்டு அடிச்சுட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட பயத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா. பார்த்து சிரித்தவங்கெல்லாம் பயப்படுகிற நாட்கள் வரப்போகிறது. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். என்னை பார்த்து ஏளனம் பண்ணுகிறவர்கள் என்னை பார்த்து பயப்படுகிற நாட்களுக்காக நான் காத்திருக்கிறேன். அந்த நாட்களை நான் பார்க்கறதுக்காக நான் ஆசையாக இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஆசை இருக்கா? பக்கத்தில் கேளுங்க, உங்களுக்கு ஆசை இருக்கான்னு கேளுங்க. இல்லை பிரதர், நான் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன் பிரதர். யார் என்ன சொன்னா பிரதர்? இல்லை, நான் இருக்கிற இடத்துல என்னை குறித்த பயம் வரணும். தாவீதை குறித்த பயம் எல்லா பெலிஸ்தியனுக்கும் உண்டானதா இல்லையா? தாவீதா வேணாம், தாவீதா வேணாம். அப்படிப்பட்ட நாட்களை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா.
அப்ப உடன்படிக்கை பெட்டியை தொடுறதுக்கு பயம், கிட்ட போறதுக்கு பயம், அதை குறித்து பேசுறதுக்கு பயம், அதை கிட்ட அதை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு எல்லாவற்றுக்கும் ஒரு பயம். உங்க மேல ஒருத்தன் கை போடணும்னா அவன் என்ன செய்யணும்? பயப்படணும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க மேல கை போடணும்னா, உங்களை தொடணும்னா பயப்படணும். ஆமென். ஸோ அப்படிப்பட்ட நாட்களை கர்த்தர் கொண்டு வருவாராக. அல்லேலூயா. சரி, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உடையது தான் இந்த உடன்படிக்கை பெட்டி. ஆமென். ஸோ நீங்கள் நான் யாரா இருக்கிறோம்? உடன்படிக்கை பெட்டி இல்லையா? இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி வனாந்தரத்திலிருந்து கானான் தேசத்துக்குள்ள போகுது. கானான் தேசத்துக்குள்ள வாசிங்க பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோசுவா 18:1. இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இப்ப வனாந்தரத்திலேயே கொண்டு ஒரு இடத்துக்கு வருவாங்க, அங்க டெண்டை போடுவாங்க, உடன்படிக்கை பெட்டி வைப்பாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் வருவாங்க. கிட்ட 40 வருஷமா நடந்து எகிப்திலிருந்து கானானுக்குள் வர்றது வரைக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டி நடந்துகிட்டே வந்துச்சு. ஆனா இப்ப அதுக்குன்னு ஒரு இடம் கொடுக்கப்படுது. அது என்ன இடம்னா சீலோ. சொல்லுங்க, என்ன இடம்? சீலோ. சீலோ என்றால் தீர்க்க தரிசனத்தின் இடம் அப்படின்னு அர்த்தம். சீலோ என்றால் தீர்க்க தரிசனத்தின் இடம். சீலோ என்றால் இளைப்பாறுதலின் இடம். சீலோ அந்த என்றால் அமைதியான இடம், இளைப்பாறுதலின் இடம், தீர்க்க தரிசனத்தின் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அலைஞ்சிடுச்சு? 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்து அலைஞ்சு இப்போ எங்க வந்தாச்சு? கானானுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு கர்த்தர் ஒரு அழகான ஒரு பிளேஸை கொடுக்கிறார். என்ன பிளேஸ்னா சீலோ. இன்னைக்கு சொல்றேன், உடன்படிக்கை பெட்டியா இருக்கிற உங்க எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு சீலோவை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு அமைதியான வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு இளைப்பாறுதலான ஸ்தலத்துல கர்த்தர் கொடுக்க போகிறார். வசனம் சொல்லுது, உடன்படிக்கை பெட்டியை சீலோவிலே நிறுத்தினார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறுத்த போறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் அலைஞ்சது போதும், இனி என்ன செய்ய? பேசாம உட்காரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அலைஞ்சதெல்லாம் போதும், பேசாம உட்காருங்க. ஆண்டவர் உங்களுக்கு சோறு போடுவார். ஆமென். இப்ப 40 வருஷம் அலைஞ்ச, 40 வருஷம் கடந்து வந்த பாதைகள், பள்ளத்தாக்கு, மலைகள், எத்தனையோ பாதைகளை அந்த உடன்படிக்கை பெட்டி கடந்து வந்தது. யோர்தானை கடந்து வந்தது, எரிகோ கோட்டையை கடந்து வந்தது. இப்போ உடன்படிக்கை பெட்டியை பத்தி கர்த்தர் சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டி நீ அலைஞ்சதெல்லாம் போதும், நீ கஷ்டப்பட்டது போதும், நீ வனாந்தரம், பள்ளம், மேடுன்னு கடந்து வந்த பாதையெல்லாம் போதும். இப்போ நீ என்ன பண்ணுனா, சீலோ என்கிற ஒரு மேட்டில் அழகான ஒரு இடத்துல நீ பேசாம என்ன பண்ணு? உட்கார்ந்து இளைப்பாறுதல் செய். ஆமென். இப்ப உடன்படிக்கை பெட்டியை அழகாய் சீலோவிலே நிறுத்தினார்கள். இப்ப உடன்படிக்கை பெட்டி உட்கார்ந்திருக்கு. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நடந்தது போல உங்களுக்கும் எனக்கும் செய்வாராக. நீங்கள் நானும் சீலோவை பார்க்க போகிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சீலோவை பார்க்க போறோம். சீலோவுக்குள்ள பிரவேசிக்க போறோம். இனி எல்லாமே இளைப்பாறுதலாக தான் இருக்கும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாமே இளைப்பாறுதலாக தான் இருக்கும். ஆமென். ஆனால் எப்போ இளைப்பாறுதல் வருதோ சொல்லுங்க, அப்பவே கூட இன்னும் ஒன்றும் வரும். அதைத்தான் இனி பார்க்க போகிறோம். இவ்வளவு நேரம் உடன்படிக்கை பெட்டியினுடைய மகிமை, உடன்படிக்கை பெட்டியினுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் பார்த்தோம்ல. இப்போதான் வசனத்துக்குள்ளே வர்றோம். சீயோனே, உன் கைகளை தளர விடாதே. ஆமென். இப்போ இவ்வளவு நன்மை சொல்லுங்க. எங்க வைக்கப்பட்டிருக்கு? மகா பரிசுத்தலத்துல. அதுக்கு மேல என்ன போடப்பட்டிருக்கு? கிருபை போடப்பட்டிருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அதுக்குள்ள வார்த்தை இருக்கு. அதுக்குள்ள அதிகாரம் இருக்கு. எரிகோ கோட்டைக்கு முன்னாடி நின்னா எரிகோ கோட்டை என்ன பண்ணிருது? உடைஞ்சிருது. யோர்தானுக்கு முன்னாடி நின்னா யோர்தான் குவியலா மாறிடுது. இல்லை, இதை யாவனும் தொட முடியாது. ஆண்டவர் கனத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. இதை குறித்த பயம் தேசமெங்கும் உண்டாயிருக்கிறது. இப்ப கடைசியா நீ அலைஞ்சதெல்லாம் போதுண்டா, நீ பேசாம உட்காருன்னு சொல்லி ஆண்டவர் அழகான ஒரு இடத்துல, அமைதியான ஒரு இடத்துல, தீர்க்க தரிசனம் நிறைஞ்ச இடத்துல கர்த்தர் அழகாய் உட்கார வைத்திருக்கிறார்.
பீஸ்ஃபுல்லா உட்கார வச்சிருக்கிறார். ஆமேன், ஆமேன். ஆனா இந்த இளைப்பாறுதல் கொஞ்ச நாள் கூட நிக்கல. அதுக்கு என்ன வந்துச்சுன்னா பிரச்சனை வர ஆரம்பித்தது. நீங்க உடன்படிக்கை பெட்டியா இருந்தீங்கன்னா உங்க கைகளை தளர்ந்து போகிற மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். என்ன பிரதர், நல்லா தானே பிரதர் போயிட்டு இருக்கிறீங்க? கைகள் தளர்ந்து போகிற, இனி என்னால முடியாது அப்படின்னு இயலாத நிலை, ஒரு வரல இயலாத நிலைன்னு சொல்லுவோம்ல, எதுவுமே செய்ய முடியாத நிலை அப்படின்னு ஒன்று வரும் பாருங்க. அது இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு வந்துச்சு. என்ன பிரதர், எவ்வளோ மகிமையான பெட்டி, இதை தொட்டவை செத்தான், இதுக்கு இவ்வளோ பெரிய கனம் இருக்கு, அது குறிச்ச பயம் இருக்கு, அது முன்னாடி எரிகோ கோட்டை இடிஞ்சு விழுது, அது போய் நின்னா யோர்தான் குவியல் குவியலா மாறுது, இவ்வளவு வல்லமை இருக்கு பிரதர், இவ்வளவு பிரசன்னம் இருக்கு பிரதர், இவ்வளவு மகிமை இருக்கு பிரதர். அப்படி இருக்கிறப்ப இது எப்படி இயலாத நிலைமைக்கு போகும்? போச்சே. பைபிள்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. இது எப்ப நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட யோசுவா இந்த 18ஆம் அதிகாரம் ஒரு 450 ஒரு 500 வருஷத்துல வச்சுக்கோங்க. 500 வருஷத்துக்குள்ள ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. சாமுவேலின் காலத்துக்கு வருது. இப்போ யோசுவாக்கு அப்புறம் நியாயாதிபதிகள் வர்றாங்க. நியாயாதிபதிகளுக்கு அப்புறம் யார் வர்றா? சாமுவேல். சொல்லுங்க, யார் வர்றா? சாமுவேல் காலத்திலேயும் இந்த சீலோவில் உடன்படிக்கை பெட்டி அழகா எப்படி இருக்கு? சந்தோஷமா கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார், அல்லேலூயா, ஆமென் அப்படின்னு சொல்லி, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி என நான் அப்படின்னு இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணிட்டு இருக்குது? பாடிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. இப்போ சாமுவேல் காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ண வர்றான். யுத்தம் பண்ண இந்த தேசத்துக்கு வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் முதல்ல இந்த பெலிஸ்தனை ஈஸியா ஜெயிச்சிடலாம்டான்னு சொல்லிட்டு இந்த பெலிஸ்தர்களோட யுத்தம் பண்ண போறான். யுத்தம் பண்ண போனா கொஞ்ச நாள்ல கொஞ்சம் பேர் செத்து போறான். இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போறாங்க. இவங்களுக்கு ஒரு பயம், ஐயோ நம்ம பெலிஸ்தர் கூட யுத்தம் பண்ண தோற்று போயிடும் போலன்னு சொல்லிட்டு நேரம் எங்க வர்றாங்கன்னா சீலோவுக்கு வர்றாங்க. சீலோவில் இப்ப என்ன இருக்கு? பேசாம இளைப்பாரி கொண்டிருந்த அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன பண்றாங்க? இப்ப தூக்குறான். தூக்கிட்டு அவன் என்ன நினைக்கிறான்? இது மகிமை உள்ளது இல்லையா, இது போய் நின்னா யுத்தத்தில் என்ன பண்ணிடலாம்? ஜெயிச்சிடலாம். ஏன்னா இதுல வல்லமை இருக்கு, இதுல அதிகாரம் இருக்கு, இதுல ஜீவன் இருக்கு. இது போய் நின்னா எரிகோ கோட்டை உடையுது, இது போய் நின்னா யோர்தான் நதி குவியல் குவியலா விழுது. அதனால இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போனா நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்? ஜெயிச்சிடலாம் சொல்லிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ண போறான். ஆனா என்ன நடந்துச்சு? பெலிஸ்தியர்கள் உடன்படிக்கை பெட்டியை பிடித்தார்கள். எதை பிடிச்சிட்டாங்க? பெலிஸ்தியன் என்றால் சர்ப்பம் என்று அர்த்தம். சர்ப்பம் எதை அடையாளப்படுத்தும் என்றால் பிசாசை அடையாளப்படுத்தும். இப்ப உடன்படிக்கை பெட்டி யார் இடத்துல போயிடுச்சு? சொல்லுங்க, பிசாசு கிட்ட போயிடுச்சு. இவ்வளவு நாள் சீலோவில் நல்ல பிளேஸ்ல மகிமையாய் தேவனோடு வாசம் பண்ணி கொண்டிருந்த அந்த உடன்படிக்கை பெட்டி இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள்னால அவங்க கொண்டு போய் யார் கையில கொடுத்துட்டான்? பிசாசு கையில. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் இப்படி வருவாங்க. எப்படி தெரியுமா? நல்லா அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்போம், அப்படியே தூக்கி கொண்டு யார் கையில கொடுப்பாங்க? நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில விளையாடி நிறைய பேர்களால, சொந்தக்காரங்க, உறவினர்கள், நண்பர்கள் சொல்லி எத்தனையோ மனிதர்களால நீங்களும் நானும் இன்னைக்கு பிசாசு கையில மாட்டிக்கொண்டவர்களை தவித்து கொண்டிருக்கிறோம். உண்மையா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, ஆமென். இப்ப இளைப்பாரி கொண்டிருந்த நல்ல தீர்க்க தரிசன இடத்துல நல்ல மகிமையா உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த உடன்படிக்கை பெட்டி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பிடிக்கப்பட்டு போயிடுச்சு. பெலிஸ்தியர்கள் அதை பிடித்தார்கள். சரி, பிடித்ததோட மட்டும் விடல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்க இதெல்லாம் நீங்க எதுல வாசிக்கணும்னா 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சரியா? இந்த 3 அதிகாரத்தில் நல்லா வாசிங்க. இப்போ இந்த பெலிஸ்தியர்கள்
சீலோவுக்கு நேராய் போய் சீலோ இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்த இடத்தை எல்லாம் அழிச்சு அந்த உடன்படிக்கை பெட்டி இந்த இளைப்பாறின் ஸ்தலத்தை நிர்மூலமாக்கி இனி இந்த உடன்படிக்கை பெட்டி சீலோவுக்கு போக கூடாது என்பதற்காய் அது இருந்த ஸ்தானத்தை அழித்து போட்டார்கள். இப்ப இளைப்பாறுதல் என்ன ஆச்சு சொல்லுங்க? போயிடுச்சு. சந்தோஷமா வாழ்ந்த என் வாழ்க்கை சந்தோஷம் இல்லாமல் இல்லை, நிம்மதியா இருக்கு பிரதர். இதுக்கு பிறகுதான் பிரதர் நான் இப்போதான் பிரதர் சந்தோஷமா இருக்கிறேன், இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல பிரதர், என் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா போகுது பிரதர் அப்படின்னு யோசித்து முடிக்கிறதுக்குள்ள அடுத்த வாரம் வரும்போது சிஸ்டர் என்னாச்சு ஏன் பிரதர் கேட்குறீங்க? உள்ளதும் என்ன பிரதர் போன வாரம் தான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னீங்க, என்னவோ தெரியல பிரதர் என் வாழ்க்கையில் மட்டும் புயல் மாறி மாறி அடிக்குது. ஏற்கனவே இருந்த சமாதானம் போச்சு, உள்ள சமாதானமும் நிரந்தரமா இல்ல முழுவதுமாய் இப்ப சீலோ அழிக்கப்பட்டது, இளைப்பாறுதல் அழிக்கப்பட்டது, சமாதானம் அழிக்கப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய உடன்படிக்கை பெட்டி இங்க இருக்கிறீங்க. எப்படி தெரியுமா? சமாதானத்தை இழந்தவர்களாய், தேவ மகிமையை உடையவர்கள், தேவ கணத்தை உடையவர்கள், தேவ அதிகாரத்தை உடையவர்கள், ஏதோ ஒரு காரணத்தினால உங்க வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து சமாதானம் அழிக்கப்பட்டு போய் நிற்கிறீங்க. குடும்பத்துல சமாதானம் இல்ல, வேலை செய்கிற இடத்துல சமாதானம் இல்ல, பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்ல பிரதர், என் வாழ்க்கையில சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து பல நாட்களானது, என் சமாதானம் அழித்து போடப்பட்டது. அல்லேலூயா. எப்படி இருந்த உடன்படிக்கை பெட்டிய வாழ்க்கை இப்ப என்ன செய்ய ஆரம்பிக்குது? மாற ஆரம்பிக்குது இல்ல. முதல்ல பெலிஸ்தியர்கள் அதை சிறை பிடித்தார்கள், இப்ப சீலோ என்ன பண்ணப்பட்டுச்சு? அழிக்கப்பட்டது இல்ல. இப்ப கவனிங்க, வேற என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்தாங்க பாருங்க, முதல்ல என்ன நம்பிக்கையில போய் உடன்படிக்கை பெட்டி தூக்குனா, இந்த உடன்படிக்கை பெட்டி எங்களுக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும் நம்பி என்ன பண்ணா? தூக்கிட்டு போனா. இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டியை அவங்க பிடிச்சிட்டு போன உடனே இப்ப இவனுங்க முழுவதுமாய் எதை மறந்துட்டான்? உடன்படிக்கை பெட்டியை. இப்ப இவன் என்ன நினைப்புனா, இனி உடன்படிக்கை பெட்டியை நம்பி பிரயோஜனம் இல்ல, இவ்வளவு நாள் நம்பினது போதும்யா, அது பிரயோஜனம் இல்லாதது, அது இயலாதது, இந்த பெலிஸ்தியன் கையினால நம்ம தோற்று போனோம், அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி இப்ப உடன்படிக்கை பெட்டியை எவெல்லாம் நம்பினானோ, எவெல்லாம் உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட உதவிக்குன்னு போனானோ அத்தனை பேரும் இப்ப உடன்படிக்கை பெட்டியை இயலாத ஒரு பொருளாய் பார்க்க ஆரம்பிக்கிறோம். நிறைய நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, நம்ம இடத்துல நல்லா வருவாங்க, நல்ல உதவிக்கு வருவாங்க, நல்ல கேட்கறதுக்கு வருவாங்க, நல்ல நம்புவாங்க, கூடவே இருப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரியும் போது நம்மளை மறந்து போகிற சூழ்நிலைகள் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமென். நம்மகிட்ட இருக்கும்போது அவ்வளோ உதவிக்கு வருவாங்க, ஐயா உங்களுக்கு உதவி செய்யுங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, நம்மளை நம்புவாங்க, உங்களை தான் நாங்கள் நம்பி நிறைய இருக்கோம். ஆனால் ஒரு காலம் வரும்போது முழுவதுமாய் மறந்து போகிற ஒரு சூழ்நிலை. இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியை முற்றிலுமாய் மறந்தார்கள். அது இருக்கும்போது அது அவ்வளவு நம்பினா, அது கர்த்தருடைய வல்லமை உள்ளது, கர்த்தருடைய மகிமை இருக்கு. ஆனா இப்ப இஸ்ரவேல் சொல்றான் அது வேஸ்ட், அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை, இப்ப அது தேவையில்லை. ஏன்னா நாங்க இஸ்ரவேல் புத்திரரால பெலிஸ்தரால என்ன பண்ணிட்டோம்? தோற்று போனோம். அதனுடைய நினைப்பே இல்லாமல் போனார்கள். உங்களை நம்பினவங்க உங்களை மறந்து போகலாம், உங்களை நேசித்தவர்கள் உங்களை விட்டு போகலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். ஆனா தேவன் உங்களை மறந்து போவதும் இல்லை, உங்களை விட்டு போவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதோடைய மகிமையான ஸ்தலம், முதல்ல மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவ்வளோ மகிமையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பெலிஸ்தர்கள் பிடித்ததுக்கு அப்புறம் அதோடைய மகிமையை ஜனங்கள் மறந்து போனார்கள். சரி, அடுத்தது இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி முழுவதுமாய் நான் சொன்ன மாதிரி சிந்தனை இல்லாமல் எண்ணமற்று போனது. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நிற்க பயந்தாங்க. இந்த பெலிஸ்தியர்கள் உடன்படிக்கை பெட்டி வரணும் வந்த உடனே பயந்தான். ஐயோ இது உடன்படிக்கை பெட்டி வருது, கர்த்தர் வர்றாரு, பெலிஸ்தியர்களே திடன் கொள்ளுங்கள் சொல்லி எவ்வளவோ அதுக்கு எதிராக நிற்க பயந்தான். ஆனா பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த உடன்படிக்கை குறித்த பயம் என்ன செஞ்சிடுச்சு? போயிடுச்சு. அதை ஒரு அசட்டையாய் ஒரு அற்பமாய் அதை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லை,
இந்த உடன்படிக்கை பெட்டி அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு ஒரு சின்ன ஒரு பீப்பெட்டி உங்களுக்கு போடுறேன், அதை பாருங்க. அதன்படி நான் உங்களுக்கு சில காரியத்தை கற்றுக் கொடுக்குறேன். இப்போ இவ்வளவு மகிமையாக இருந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர்களால் பிடிக்கப்படுது, சீலோ அழிக்கப்படுது, நம்பினவர்களால் மறக்கப்படுது, உதவியை எல்லாவற்றையும் இழந்து போகுது. போடுங்க, முதல்ல ஒன்று ப்ளே பண்ணுங்க. இதுதான் சீலோ. பின்னாடி தெரியுதா? அந்த லைட்ஸ் ஆஃப் பண்ணுமா, ஸ்டேஜ் லைட்ஸை மட்டும் ஆஃப் பண்ணுங்க. சீலோ, சரியா? சீலோ இங்க இருக்கு. அடுத்தது இது ஆப்பேக், அப்படின்னா பெலிஸ்தியர்கள் கூடி இருக்கிற இடம், யுத்தம் பண்ண வர்றாங்க. அடுத்தது இப்ப சீலோவில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க வர்றாங்கன்னா, போடுங்க, எபினேசர் என்கிற இடத்துக்கு யுத்தம் பண்ண வர்றாங்க. இப்போ ஆப்பேக்கிலிருந்து பெலிஸ்தியர்கள், சீலோவிலிருந்து இஸ்ரவேல் வர்றாங்க, இங்க யுத்தம் பண்றாங்க. யுத்தம் பண்ணல யார் தோற்று போறா? சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேலை தோற்று போறாங்க. எதை வச்சு யுத்தம் பண்ண கொண்டு போனாங்க? உடன்படிக்கை பெட்டியை, இல்லையா? இப்போ என்ன நடக்குது? எபினேசர்ல இருந்து பெலிஸ்தியர்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு எங்க வர்றாங்க அப்படின்னா, நேரா போடுங்க, அஸ்தோத்துக்கு கொண்டு வரான். சொல்லுங்க, எங்க கொண்டு வரான்? சத்தமா சொல்லுங்க. அஸ்தோத், சரியா? இந்த அஸ்தோத் என்பது பெலிஸ்தர்களுடைய மிகப்பெரிய பட்டணம். அவங்களுக்கு 5 பட்டணங்கள், அதான் நம்மளுக்கு காமிக்க போறேன். 5 பட்டணத்துல ஒரு முக்கியமான பட்டணம்னா அஸ்தோத். இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு நேரா அஸ்தோத்துக்கு கொண்டு வரான். அஸ்தோத்துல இருந்து நேரா அஸ்கலோனுக்கு கொண்டு வரான். அஸ்கலோன்ல இருந்து அடுத்தது நேரா காசாவுக்கு கொண்டு வரான். காசாவில இருந்து நேரா எங்க கொண்டு போறான்னா காத்துக்கு கொண்டு போறான். காத்துல இருந்து நேரா எங்க கொண்டு போறான் அப்படின்னா எக்ரோனுக்கு கொண்டு போறான். எக்ரோன்ல இருந்து மறுபடியும் எங்க கொண்டு போறான்னா அஸ்தோத்துக்கு கொண்டு போறான். நல்ல கவனிங்க, இதை கடைசி போடுங்க. சரி, ஓகே, விட்டுருங்க. இப்போ முதல்ல எங்க இருந்து வர்றான்? எபினேசர்ல இருந்து எங்க? அஸ்தோத். அஸ்தோத்ல இருந்து எங்க? அஸ்கலோன். அஸ்கலோன்ல இருந்து எங்க? காசால இருந்து எங்க? காத்துல இருந்து எங்க? எக்ரோன். எக்ரோன்ல இருந்து எங்க? ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்றான். என்னன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு பெலிஸ்தியன் என்ன சொல்லிட்டு போறான்னா, டே, இந்த உடன்படிக்கை பெட்டி நம்ம தெய்வத்துக்கு முன்னாடி நிக்க முடியல, நம்ம முன்னாடி இந்த உடன்படிக்கை பெட்டி தோற்று போனது. எல்லாரும் இந்த உடன்படிக்கையை பாரு, எல்லாரும் இந்த உடன்படிக்கையை பார்த்து சிரின்னு சொல்லி இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு அஸ்தோத்துக்கு போறான். அஸ்தோத்துல கொண்டாட்டத்தை பண்றான். அடுத்தது நேரா அஸ்கலோனுக்கு போறான். அங்க பெரிய கொண்டாட்டம் நடக்குது. அங்கிருந்து நேரா காசாவுக்கு வர்றான். அங்க பெரிய கொண்டாட்டம். காத்துக்கு போறான், கொண்டாடுறான். எக்ரோனுக்கு போறான், கொண்டாடுறான். கடைசியில் அஸ்தோத்துக்கு மறுபடியும் கொண்டு வரான். பெலிஸ்தியனுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம். ஏன்னா உடன்படிக்கை பெட்டி பிடிச்சிட்டேன், அதனுடைய சீலாவை அழிச்சிட்டேன், அதனுடைய சமாதானத்தை கெடுத்துட்டேன், அதை தோக்கடிச்சிட்டேன், உடன்படிக்கை பெட்டியை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டேன், அது வேஸ்ட் ஆயிடுச்சு, அது இல் பொருள் ஆயிடுச்சு, அது இயலாத பொருள் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கு வல்லமை கிடையாது, அதுக்குள்ள இருக்கிற பிரசன்னம் கிடையாது, ஜீவன் கிடையாது, எதுவுமே கிடையாது, வெறும் டப்பான்னு சொல்லி அந்த உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தியன் அவமானப்படுத்த ஆரம்பிக்கிறான். திருத்தருவா அவமானப்படுத்துறான். இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு எப்படி இருக்கும்? ஒரு காலத்துல என்ன சுமக்கிறவன் உள்ளங்கால் பட்டாலே கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் நிற்கும். ஆனா என்ன ஒரு காலத்துல என்ன சும்மா சாயுதுன்னு தொட்டாலே செத்தான். ஆனா இன்னைக்கு ஒரு பெலிஸ்தியன், விக்கிரக ஆராதிக்கிறவன், பிசாசு என்கிறவன் என்னை தூக்கிட்டு தெருவா போறான். ஆண்டவரே, ஏன் நீர் அமைதியா இருக்கிறீர்? அன்னைக்கு இருந்த உங்க வல்லமை எங்க? ஏன் அனுமதித்தீர்? ஒரு பெலிஸ்தியன் தொடுவதற்கு என்ன ஏன் அனுமதிச்சீங்க? அன்னைக்கு ஒரு லேவியன் தொட்டான், ஊசா தொட்டனால அடுத்தது மரிச்சு போறான் ஒருத்தன். அவ்வளவு வல்லமை எனக்குள்ள இருக்குது ஆண்டவரே. ஆனா இந்த பெலிஸ்தியன் தொடுவதற்கு ஏன் அனுமதிச்சீர்? ஏன் இந்த அவமானம்? ஏன் இந்த நிந்தை? ஏன் சீலாவை அழிக்க விட்டீர்? நான் உங்க பிள்ளை தானே. பெலிஸ்தியர்களுக்கு பயங்கர கொண்டாட்டம். இந்த பெலிஸ்தியர்கள், இதுல நீங்க சவுலுடைய தலையை வெட்டி அவன் எங்க கொண்டு போவானுங்க தெரியுமா? நேரம் அவங்க கோவிலுக்கு கொண்டு போவாங்க. நீங்க 1 சாமுவேல் கடைசி அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. பெலிஸ்தியர்கள்
சவுளுடைய தலையை வெட்டி நேரத்தங்க விக்கிரக கோவில் கொண்டு போவாங்க. பெலிஸ்தியர்கள் சிம்சோனை தங்களுடைய கோவில் பகர அருகில் அவனை கொண்டு அந்த பெரிய மண்டபம் பெரிய ஹாலில் அவனை 2 கையும் கெட்டி போட்டுட்டு தங்கள் தேவர்களுக்கு என்ன பண்ணாங்களாம், கொண்டாடினார்களாம். என்ன கொண்டாட்டம் தெரியுமா? நாங்கள் ஜெயிச்சிட்டோம், இவங்க தேவன் தோத்து போனார். நல்ல கவனிங்க தேவ பிள்ளை, உங்களை பிடிச்சா கர்த்தரை பிடித்தது போல, உங்களை சிறை பிடிச்சா கர்த்தரை சிறை பிடிச்சது போல, உங்களை அவமானப்படுத்தினா கர்த்தரை அவமானப்படுத்தினது போல, இந்த பெலிஸ்தியன் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு என்னென்ன செய்கிறானோ அத்தனையும் அவன் உடன்படிக்கை பெட்டிக்கு செய்யல, அவன் செஞ்சது எல்லாம் கர்த்தருக்கு. ஆமென் ஆமென். ஆனா உடன்படிக்கை பெட்டிக்கு தெரியல, அது நினைச்சது கர்த்தர் என்னை கைவிட்டார், என்ன பெலிஸ்தியர்கள் சுக்குநூறா உடைக்க போறான். என்ன நடந்துச்சுன்னா கடைசியில் நல்ல அவமானப்படுத்தி அதை எவ்வளவு நிந்திக்கணுமோ எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ பண்ணிட்டு கடைசியில் சுத்தி எங்க கொண்டு வைக்கிறான்? அஸ்தோத். வாசிங்க 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆம், பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. போது ஒரு நிமிஷம் இருங்க. பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்து. இப்போ கவனிங்க, அஸ்தோத்தன் என்ன அர்த்தம்? இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, சக்தி வாய்ந்தது, அதாவது பவர்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். அங்கே தான் தாகோனுடைய கோவில் இருக்கு, பயங்கர பவர்ஃபுல்னு அர்த்தம். இப்போ அஸ்தோத்து கொண்டு போயிட்டு அந்த கோவில் முன்னாடி நிற்பாட்டிட்டு என்ன சொல்றான்னா, இங்க பாரு உடன்படிக்கை பெட்டி, என் தெய்வம் தான் ஒன்றை விட பெருசு, நீ எல்லாம் ஒன்றும் இல்லை, வேஸ்ட். அடுத்தது எங்க கொண்டு போறான்? நேரா அஸ்கலோன். அஸ்கலோன் சொன்னா அவமானத்தின் நெருப்புன்னு அர்த்தம். அவமானம் எப்படி எரியுதுன்னா நெருப்பா எரியுது. இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா எடை போடுதல். எடை போடுதல் என்ன? உன்னை விட நான் தான் பெருசு, நீ பெருசா நான் பெருசான்னு பார்த்துட்டு கடைசியில் அவமானப்படுத்துற மாதிரி என்ன சொல்றது? நீ தான் ரொம்ப சிறுசு, நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம். எடை போட்டு அவமானப்படுத்துதல், இழிவுபடுத்துதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அவமானப்படுத்தப்படுகிற அனுபவம் ஆண்டவர் முழுவதுமாய் பெலிஸ்தர்களை ஒப்பு கொடுத்தார். அடுத்தது காசா அப்படின்னா உடைக்க முடியாது. அவன் சொல்றான், காசாவில் நிப்பாட்டிட்டு பாரு, ஒன்னால எங்களை என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. நீ எரிகோ உடைச்சிருக்கலாம், நீ யோர்தான அழிச்சிருக்கலாம், ஆனா எங்களை ஒன்னும் சொல்லுங்க, எங்களை ஒன்னும். அடுத்தது காத்து அப்படின்னா திராட்சை ஆலை. திராட்சை ஆலைன்னா திராட்சை புள்ளிக்கிற இடம். இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி புள்ளியப்படுதுன்னா அவமானத்தால, நிந்தையால, கண்ணீர்லால அது பலனை இழந்து சக்கையா போற அளவுக்கு, என்னால முடியல ஆண்டவரே, கைகள் தளர்ந்து போகிற அளவுக்கு, உடம்புல சக்தி இல்லாத அளவுக்கு பிழியப்படுகிற அனுபவம். எக்ரோன் அப்படின்னா வேரோட. இப்போ பெலிஸ்தீன் நினச்சான், இதை முடிச்சு என்ன பண்ணிட்டோம், பிடுங்கிட்டோம், இதை முழுவதும் பலவீனப்படுத்திட்டோம், இதை அவமானப்படுத்திட்டோம், இதை கசக்கியாச்சு, இனி இதால் ஒன்றும் செய்ய. ஆமென். இதுதான் இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய நிலை. இதே நிலையில் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் இப்படி தெரு தெருவ அவமானப்படுத்தப்படுறீங்க எனக்கு தெரியாது. எத்தனை பேர் மனிதர்களால் அவமானப்படுத்தி நிந்திக்கப்பட்டு இல்லை முன்னாடி இருந்த எல்லாத்தையும் இழந்து இப்போ ஒன்றுமில்லாமல் செயலிழந்து போய் நிற்கிறீங்கன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார். இதுக்கு பாதியை, இதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நான் இனி ஒரு கிளாஸில் உங்களுக்கு அடுத்த மெசேஜில் உங்களுக்கு எடுக்கிறேன். ஆனால் இப்போ ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னன்னா, இவ்வளவு சூழ்நிலை நடந்த போது எனக்கு நான் ஜோம் பண்ணுறேன், ஆண்டவரே இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கட்டாயம் எனக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறம் மெசேஜ் இது முடியல, இது நான் அப்படியே அன்கம்ப்ளீட்டாக தான் போகிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியணும்ல, அதை நம்ம அடுத்த வருஷம். ஆனால் கர்த்தனுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். யாருக்குன்னு தெரியாது. எரேமியா 20ஆம் அதிகாரம். எரேமியா 20ஆம் அதிகாரம். இப்படிப்பட்ட உடன்படிக்கை பெட்டியை போல நீங்கள் இருப்பீங்கன்னா, செயலிழந்து தளர்ந்து போய் சோர்ந்து போய் கிடப்பீங்கன்னா, எரேமியா 20ஆம் அதிகாரம் 7 - 11 வரைக்கும் வாசிக்க போகிறோம். கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னில் பலத்தவராய் இருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள்.
நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன். கொடுமை என்றும் பால் கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. 10வது வசனத்துக்கு 9ஆம் வசனம், ஆதலால் நான் அவரை பிரஸ்தாவம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தையின் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். பயம் சூழ்ந்திருந்தது. அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோட சமாதானமாய் இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து, ஒருவேளை இவன் இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். இவன் எப்ப மாட்டுவான், எப்ப கீழே விழுவான், அப்ப இவனை நம்ம அழிச்சிடலாம், இவனை தோக்கடிச்சிடலாம், இவனை ஒண்ணுமில்லாம ஆக்கிடலாம்னு சொல்லி எனக்காக காத்திருக்கிறாங்க. பெலிஸ்தர்கள் காத்திருக்கிறான். அவமானம் நிந்தையும் சூழ்ந்திருக்கிறது. நான் ஒரு வார்த்தையும் பேச முடியல ஆண்டவரே, ஒரு வார்த்தையும் பேச முடியல. பிள்ளைகிட்ட, கணவன் இடத்துல, குடும்பத்துல யார்கிட்டையும் பேச முடியல. நெகேமியா காத்திருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை அடுத்த வசனத்துல சொல்லப்படுது. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லெச்சை அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரோ மகா பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவர் என்னோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரோ மகா பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆமென். உன்னை அவமானப்படுத்தினாலும், உன்னை நிந்தைப்படுத்தினாலும், உன்னை சிறைப்பிடிச்சாலும், உன் சீலோவை அழிச்சாலும் நீ பயப்படாத. ஏன்னா கர்த்தர் மகா பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு இருக்கிறார். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதை சொல்லிட்டு இதை நான் பொது மொழிபெயர்ப்பில் வாசிக்கும்போது அழகாக போட்டிருக்கோம். என்னை தோக்கடிக்க நினைச்சவங்களை எல்லாம் நான் தோக்கடிக்க போகிறேன். என்னை அவமானப்படுத்தினவங்களாம் அவங்க மறக்க கூடாத அவமானத்தை அடைய போகிறாங்க. ஆமென். என்னை அவமானப்படுத்த நினைச்சவங்க அவங்க வாழ்க்கையிலேயே மறக்க கூடாத அவமானத்தை என்ன பண்ண போறாங்களாம்? அடைய போறாங்க. ஏன்னா மகா பராக்கிரமசாலியாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு யுத்த வீரனாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்காக அவர் யுத்தம் பண்ண போகிறார். எனக்காக அவர் செயல்பட போகிறார். எவெல்லாம் என்ன ஊரா சுத்தினானோ அவனை எல்லாம் கர்த்தர் பராக்கிரமசாலியாய் நின்று யுத்தம் பண்ண போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்க பெயரை மற்றவங்கள்ட்ட தூசித்தவர்கள், உங்களை பெயர் நிறைய நேரங்களில் நம்முடைய பெயர் அடையாளமாகவே மாற்றிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? குடும்பத்தார் நம்மக்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, இவ்வளோ போல மட்டும் இருக்கக்கூடாதுப்பா, இவ குடும்பமா அது கேட்டியா கதையே, இந்த குடும்பம் இப்படி தான், இந்த புருஷனை போல இந்த பிள்ளையை போல உன் பிள்ளை நினைச்சக்கூடாது. இப்படிப்பட்ட அடைமொழிகள் இருக்குமானா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுதான். நீ உடன்படிக்கை பெட்டி, உனக்குள்ள தேவ வல்லமை இருக்கு. பெலிஸ்தியன் பிடிச்சாலும் வல்லமை குறைஞ்சு போக போறது இல்லை. சீலவை அழிச்சாலும் இலைப்பாதல் ஒன்றை விட்டு போக போறது இல்லை. அவன் உன்னை அழிக்க நினைச்சாலும் ஊரா தூற்றி திரிஞ்சாலும் கவலைப்படாத. உனக்காக நான் இருக்கேன். உனக்காக பராக்கிரமசாலியும் உன் கூட நான் இருக்கேன். உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆமென். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறீங்க? அதெல்லாம் எளிமை நிற்கலாமா? எல்லாம் எளிமை நின்று கர்த்தர் எப்படி பராக்கிரமசாலி யுத்தம் பண்ணாருங்கிறத அடுத்த காரியத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே கடந்து போனாலும், எப்படிப்பட்ட நபர்கள் உன் வாழ்க்கையை பிடிச்சிருந்தாலும், இன்னைக்கு கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். என் இயலாமையில் எனக்காக செயல்பட கர்த்தர் உண்டு. எனக்காக ஏதாவது செய்வார். எனக்காக ஏதாவது அவர் செய்வார். ஓ ரபா சகரதரா, என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை
விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரன். என் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க சர்வஞானியே. சியோனே, உன் கைகளை தளர்ந்து போக விடாத. உன் கைகள் தளர்ந்து போவது இல்லை. ஏன் தெரியுமா? என் இயலாமையில் எனக்காய் செயல்பட ஒருவர் உண்டு. என் இயலாமையில் எனக்காக செயல்பட ஒருவர் உண்டு. உடன்படிக்கை பெட்டி செயலிழந்து போனது போல தெரியலாம், இயலாதது போல தெரியலாம், எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதது தெரியலாம். ஆனா கிரகிக்க முடியாத காரியத்தை உனக்காக செய்ய போகிறார். மகா பராக்கிரமசாலியாய் உனக்காக செய்ய போகிறார். நீ சோர்ந்து போகாத. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். உன் மேல அவர் அமர்ந்து இருக்கிறார். முடியா காரியம் செய்தி சர்வஞானியே. சொல்லுங்க சொல்லுங்க. ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். உன்னை மறக்கல, உன்னை மறக்கல. சொல்லுங்க சொல்லுங்க. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டு. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் என்னை மறந்தது. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். ஏதாகிலும் என் தேவன் உனக்காக அவர் ஏதாகிலும் செய்வார். ஏதாகிலும் செய்வார். சீலோவுக்காக ஏதாகிலும் செய்வார். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை கிரகிக்க முடியா. சர்வஞானியே உம்மை கிரகிக்க முடியா காரியம் செய்தி. Yes Lord. ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா. அந்த வார்த்தை கண்ணை மூடிக்கோங்க, யாரும் திறக்கணும். அந்த வார்த்தை எவ்வளவு பெருசு தெரியுமா? நான் அதை உணர்ந்தேன். அந்த வார்த்தை நான் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். பயங்கரமான பராக்கிரமசாலி. பெலிஸ்தியன் உடன்படிக்கை பெட்டியை பிடிக்கும் பொழுது கர்த்தர் கோபம் கொண்டவராய் மாறுகிறார். அந்த உடன்படிக்கை பெட்டி முடிச்சுட்டு அவன் நேரா அதனுடைய சீலவை அழிக்க போகிறான். கர்த்தருடைய கோபம் இன்னும் கூடுது. என் பிள்ளைனுடைய சீலவையா நீ அழிக்கிற? உன்னை அழிக்காம விட போறதில்லை. அடுத்தது அந்த உடன்படிக்கை பெட்டியை நேர அஸ்தோத்துக்கு கொண்டு வர்றான். அஸ்தோத்திலிருந்து நேர அஸ்கலோன் கொண்டு போறான். காசாவுக்கு கொண்டு போறான். காத்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவருக்கு இன்னும் கோபத்தை, இன்னும் வைராக்கியத்தை, இன்னும் பயங்கரமான வேதனையை உன் நிமித்தம் சத்ரு ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறான்.
ஷாக்கா ராபா லாமா. கர்த்தர் அந்த வெறியோட, அந்த கோபத்தோட, அந்த பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். உன் அவமானத்தை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. உன் நிந்தையை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. உன்னை விட்டு கிருபை விலகாதுப்பா. நிறைய நேரங்கள் நினைச்சிரு, கைவிடப்பட்டேன் பிரதர், முடிஞ்சு இயலல பிரதர், என்னால் முடியல. நிறைய பேர் அந்த சூழ்நிலை தான் நீங்கள் நிற்கிறீங்க. என்னால் முடியல, நான் எவ்வளோ காலம் இதில் போராடுறது. பெலிஸ்தர்கள் என்னை சுற்றி என்னென்னமோ பண்ணுற என்னை குறித்து நிறைய பேர் கொண்டாடுறாங்க பிரதர். நான் தோற்று போனதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. என் சீலோ அழிஞ்சதை நினச்சி நிறைய பேருக்கு கொண்டாட்டம். நான் தருத்தலத்தில் இருக்கிறது நிறைய பேருக்கு கொண்டாட்டம் பிரதர். அதை பார்க்கும்போது கேட்கும்போது என் உள்ள உடையுது. இதுக்காகவா என்னை அழைத்தீர்? இதற்காகவா என்னை தெரிந்தெடுத்தீர்? இதற்காகவா உம்முடைய பிரசன்னத்தினால கொண்டு வந்தீர்? ஆண்டு சொல்ற வார்த்தை தான், கவலைப்படாத, கொஞ்ச நாள் ஏன் இன்னும் கோபம் பெருகல. கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், ஆபிரகாம், இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமையாக இருப்பாங்க. அவங்கள அடிமைப்படுத்துறதுக்கு இல்லைப்பா, இஸ்ரவேலை வச்சு ஒரு பாடத்தை நான் காட்ட போகிறேன். இஸ்ரவேலை வச்சு ஒரு பாடத்தை காட்ட போகிறேன். அந்த எகிப்தில் நடந்த 10 வாதைகளை உலகமே அறிந்துச்சு. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புனா கர்த்தர் வந்து நிற்பாரு, கர்த்தர் செயல்படுவார், மகா பராக்கிரமசாலியா நிற்பாருங்கிறத உலகமே பார்த்துச்சுல்ல. அதே போல கர்த்தர் உனக்காக செயல்பட வந்து நிற்பார். இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்க. கர்த்தர் உனக்காக செயல்படலனா, உனக்காக கர்த்தர் செயல்பட போகிற அந்த வைராக்கியம் இன்னும் வரலன்னு அர்த்தம். உனக்காய் மகா வைராக்கியமாய் செயல்பட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கிரகிக்க முடியாத காரியத்தை சொல்லி முடிக்க போறோம். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, நான் நம்புறேன்ப்பா. உடன்படிக்கை பெட்டி நீ உடைஞ்சிட மாட்ட, உன்னை உடைஞ்சிட விட மாட்டாரு. உடைக்க நினைக்கிறாங்க, உடைச்சிட மாட்ட, நீ உன்னை உடைச்சிட மாட்டாங்க. உன் குடும்பம் உடையாது, உன் பிள்ளைங்க உடைஞ்சிட மாட்டாங்க. அவர் விட மாட்டார், ஒருத்தனும் கை வைக்க விட மாட்டார். நீ நடக்கிறத பார்க்க போற, உனக்காக அவர் யுத்தம் பண்ற நீ பார்க்க தானே போற, உனக்காக செயல்படுற நீ பார்க்க தானே போற. அவர் விட்டுற மாட்டார், என் தேவன் விடுவதில்லை. Thank you Jesus. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே ஆராதித்தே. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உமையாரா. ஆமாண்டவரே, நீர் எங்களுக்காக செயல்பட போகிறீர். ஆண்டவரே, எங்களை பிள்ளைங்க விட்டுற மாட்டீங்க. இங்கே இருக்கிற பிள்ளைங்க எல்லாரையும் நீங்கள் உயர்த்த போகிறீங்க. ஒவ்வொருவர் மேலும் உங்கள் வல்லமை இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் உங்கள் அபிஷேகம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இவங்க ஒவ்வொருத்தரும் உடன்படிக்கை பெட்டியாய் மாறுவாங்க. ஆண்டவரே, உடன்படிக்கை பெட்டியாய் பயன்படுத்த போகிறீங்க. இவங்களை நீர் விடுவிக்க போகிறீங்க. இவங்களுடைய நிலைமையை நீங்கள் மாற்ற போகிறீங்க. அதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். கேட்ட சத்தியத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.